என்னோடய பால்கனி நான் செட்டப் பண்ண அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதை நான் வந்து ஃபுல்லாக செட் பண்ணி முடித்த அன்னைக்கு இப்படி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு நான் என் பால்கனியில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட்டு ஒன்று போட்டுட்டேன். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வாங்கின பிளான்ட் எல்லாம் பாட்டில் வச்சு அது மேலே வச்சுட்டேன். சில பாட்டில் வந்து கடையில் வாங்கின பிளான்ட் வச்சுருக்கேன். சில பாட்டில் கொஞ்சம் சீட்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். சீட்ஸ் போட்ட செடி எல்லாமே சின்ன சின்னதாக முளைச்சி இப்போ தான் வந்திருக்கு. என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிறதுனால இங்கே ஒரு விநாயகர் ஸ்டாச்சு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் ஒரு விநாயகர் ஸ்டாச்சு வச்சுருக்கேன். அது கூடவே என்கிட்ட இருந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி செட் பண்ணி அது மேலே விநாயகர் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். பால்கனி பிளான்ட்டுக்கு எப்படி பாட்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதெல்லாம் என்னோடய ஷாப்பிங் விலாகில் பார்த்திங்கன்னா இருக்கும். என் சேனலில் போய் பாருங்கள். ஹேங்கிங் பாட்டில் வந்து ஒரு பிளான்ட் வைக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதனால் இந்த ஹேங்கிங் பாட்டில் இந்த க்யூட்டான ரெட் கலர் பட்டன் ரோஸை இந்த ஹேங்கிங் பாட்டில் வச்சுட்டேன். இந்த வீடியோ 1 மந்த்துக்கு முன்னாடியே எடுத்தது. சில செடிங்க பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கப்புறம் இந்த பிளான்ட்லாம் எப்படி அப்டேட் ஆகிருக்குது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.